என்ன பாட்டி இப்படி தனியா வரீங்க? உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? யார் இருந்து என்னமா பண்ண? இந்த காலத்துல தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு நினைச்சு யாரும் பாக்குறதில்ல. என்ன அனாதையா விட்டுட்டாங்க. என்ன அந்த ஆண்டவ கண்ணு தெரியாம வேற படைச்சிட்டான். நானும் என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பாட்டி உங்க லைஃப் இவ்ளோ சோகமா இருக்கு? என்னமோமா, உங்களை மாதிரி நல்லவங்க அப்பப்ப உதவி செய்யறதால தான் என் வாழ்க்கை என்னவோ ஓடிட்டு இருக்கு. பாட்டி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு போய் விடுறேன். வேண்டாமா, இது எனக்கு தெரிஞ்ச இடம்தான். ஒவ்வொரு தெருவும் எனக்கு இங்க அத்துப்படி. நானே போய்க்கிறேன். பாட்டி இப்ப என்ன சொன்னீங்க? தெரிஞ்ச இடம்னு தான்ப்பா சொன்னேன். அப்படின்னா தேவின்னு ஒரு பொம்பளை உங்களுக்கு தெரியுமா? தேவியா? ஏதோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. பெரிய ஃப்ராடு பாட்டி அவ. அவளை தேடிதான் நாங்க வந்திருக்கோம். அவ தான் பேரை அப்பப்போ மாத்திக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க அசந்த நேரம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாளாம். அவளை தேடிதான் நாங்க 2 பேரும் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கோம். ரோடா சுத்துறோம். ஆனா அவளை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல பாட்டி. ஓ, அந்த திருணி தேவியா? உங்களுக்கு அவளை தெரியுமா? தெரியாதவங்க இந்த ஏரியால யாருமே இருக்க முடியாதுமா. ஆனா நாங்க போட்டோவை காட்டி கேட்டா யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்களே. அவங்க எப்படிப்பா காட்டி கொடுப்பாங்க? அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தும் மிரட்டியும் அவங்க எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருக்கா. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவ வீடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். யாரு என்னன்னே தெரியாத எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்யாமலா? நான் சொல்ற ஒரு போன் நம்பரை அப்படியே குறிச்சுக்கோங்க. நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. 9057. இது என் நம்பர் தான். கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அந்த தேவி எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எல்லா தகவலையும் சொல்றேன். இங்க பூனைக்குட்டி மாதிரி பொத்து நாப்புல தூக்கிட்டு போயிருங்க. ஆனா தெரியாம அப்படியே பிளாங்கா நின்னுட்டு இருந்தோம். தெய்வம் மாதிரி இந்த பாட்டி நல்ல நியூஸ சொல்லிட்டு போறாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த விக்கிரகம் நம்ம கைக்கு கிடைச்சிரும். உடனே அதை கொண்டு போய் நம்ம சூர்யா சார் கிட்ட கொடுத்துடணும். அதோட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும். எஸ் மீராஜி, நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த கண்ணு தெரியாத பாட்டிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். போங்க. ரெண்டு கிலோமீட்டர்னு சொன்னீங்க. நடக்க நடக்க காடு நீண்டிட்டே போகுது. அதான் காடோட ஸ்பெஷாலிட்டி. காடு முடியறதே இல்ல. ஏன்னா காடு வெளியே இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கு. விட்டா கவிதைகளே எழுதுவீங்க போல. சிட்டிக்குள்ள இருந்து கார்ல பறந்து பறந்து போர் அடிச்சு போச்சு. இப்படி காட்டுக்குள்ள வந்துட்டா என்ன அறியாமலேயே ரெக்க முளைச்சிடுது, ஒரு ராஜாளி மாதிரி. எனக்கு காடா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நீங்க இருந்தா போதும். ரெக்க தானா முளைச்சிரும். ஒரு தேவதை மாதிரி. பொண்ணுங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா எப்படி பேசுனா பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
ஹேய், வலிக்குது. வலிக்கட்டும் வலிக்கட்டும், அப்பதான் இந்த இடம் உங்களுக்கு மறக்காது. நாங்க சின்ன வயசுல இப்படிதான் விளையாடுவோம். இந்த அடிய மறக்காதுன்னு அடிச்சுட்டு ஓடிடுவோம். அடி வாங்கினவன் பின்னாடியே துரத்திட்டு வருவான். அப்படியா? வேற என்னலாம் விளையாடுவீங்க? உப்பு மூட்டை, பாண்டி, கண்ணாமூச்சி, இந்த மாதிரி நிறைய விளையாடுவோம். உப்பு மூட்டை விளையாடலாமா? இதுக்குதான் கிள்னது. ஆ, சரி சரி, கண்ணாமூச்சி விளையாடலாமா? Are you serious, அனு? ஆமா சார், நானும் நடந்து நடந்து டயர்டா இருக்கேன், நீங்களும் டயர்டா இருக்கீங்க. 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடலாம். What do you say? சரி, விளையாடலாம். அனு, ஏதாவது தெரியுதா? இல்ல சார், எதுவுமே தெரியல. 1 2 3. என்கிட்டயே கண்ணாமூச்சாட்டம் ஆடுறியா? இன்னைக்கு நீ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாக்குறேன். சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், அனு, அனு, சூர்யா சார், அனு, அனு. சார் எனக்கு பயமா இருக்கு. சூர்யா சார், அனு, சூர்யா சார், அனு. ஹாய்மா. அம்மா, எப்படிமா இருக்கு? என்ன சாந்தாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா, என்னம்மா ஹாஸ்பிட்டல் போர் அடிக்குது, இன்னைக்கே வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களா? மான்சி சொன்னா. என்ன மான்சி, அதுக்குள்ள உன் புருஷன்கிட்ட ஓதிட்டியா? என்ன சந்திரா, வந்த உடனே இதான் முதல்ல கேப்பியா? ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு நான் தான் சொன்னேன். ஆனா என்னால சூர்யாவையும் அணுவையும் பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலப்பா. ஏன்பா சூர்யா இன்னும் என்ன பார்க்க வரல? இன்னும் உன் போன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கா? ஐயோ, அண்ணன் ஃபோன் வேற நாட் ரீச்சபிள் இருக்குன்னு சொன்னா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். இல்லம்மா, நான் அண்ணன்கிட்ட பேசிட்டேன். அண்ணனும் அண்ணியும் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அண்ணன் உடனே வரேன்னு சொன்னாருமா. நான் தான் சொன்னேன், நீங்க நார்மல் ஆயிட்டீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையா வாங்கன்னு. எனக்காக வேலையெல்லாம் பாதியில விட்டுட்டு வர வேணாம்ப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தா போதும். நான் நல்லா தானே இருக்கேன். ஐயா, ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா. நான் ஏன் இங்க வந்தேன்ற விஷயத்த மான்சி அம்மா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ கனவுன்னு சொன்னா. பட் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாம இந்த மாதிரி கனவெல்லாம் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க வேணாம். சந்திரா, பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க மனசுல ஏதோ பட்டிருக்கு, அதுக்காக தான் இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லு?
அவங்க யாருக்காக சொல்றாங்க? நமக்காக தானே. அவங்கள நான் தப்பா சொல்லமா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். அதத்தான் அவங்க முன்னாடி சொல்லாதேன்னு சொன்னேன். அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இருக்கட்டும்மா, தம்பிய பார்த்தா என் பேரனை பாக்குற மாதிரியே இருக்கு. என் பேரனும் இப்படியே தான் பேசுவான். வயசாக வயசாக எல்லாம் தானா புரியும். அம்மா சாரிமா, உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா ஐ எம் ரியலி சாரி. இதுல என்ன கண்ணு இருக்கு? பரவாயில்ல விடு. நீ எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும், மறுப்பு சொல்லக்கூடாது. சொல்லுங்கம்மா. என்னையா இப்படி பாக்குற? இது சாதாரண வேப்பிலை இல்லப்பா, கஷ்டங்களுக்கெல்லாம் கவசம். இத மட்டும் உன் கூட வச்சுக்கையா. பாத்தீங்களா, நான் கனவே நம்ப மாட்டேன். இந்த வேப்பிலை வச்சுக்க சொல்றீங்களே, இந்த வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டா நமக்கு வர ஆபத்து வராம போயிடுமா? என்னம்மா நீங்க? சந்திரா, இந்த வேப்பிலைய கொண்டு போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அது என்ன அவ்வளோ வெயிட்டா? நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு நீ சலிச்சுக்கிறதுக்கு? கம் ஆன்மா, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். அதான் சொல்றேன், அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்க வேப்பில வச்சுக்கிட்டோம். எனக்கு வேண்டாமா, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரி சாந்தம்மா, கம்பல் பண்ணா சந்திராக்கு பிடிக்காது. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. சந்திரா, பாருடா அவங்க முகம் எவ்வளவு வாடி போச்சுன்னு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இப்படி அடுத்தவங்க வருத்தப்படுறதுக்காக நான் என்னோட கொள்கையை விட்டு தர முடியாதுல்ல. ரொம்ப டீசென்டானவங்க. அவங்க கிட்ட நீ பேசினது எனக்கே பிடிக்கல சந்திரா. ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலா நான் உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சந்திரா, அந்த ப்ராஜெக்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் மான்சி. ஆக்சுவலா என்னை விட மர்லின் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. I'm very happy Chandra. See you. Okay, take Bye. care. Ma, take care. Bye. அனு, 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 அனு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்களை இந்த காட்டுல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க? ஐ எம் மோகினி. ஓ, ஐ எம் சூர்யா. நான் பர்சனலா இங்க வந்தேன். பர்சனலா? இந்த இடத்துக்கா? ஆச்சரியமா இருக்கே சார். உங்களுக்கு இந்த காடை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கோம்ல? ஏன் சார்? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இங்க பாருங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. ஆக்சுவலி நானும் என் ஒய்ஃபும் காட்டு கோவிலுக்கு போறதுக்காக வந்தோம். எப்படியோ நானும் என் ஒய்ஃபும் வேற வேற திசையில போயிட்டோம். இப்போ என் ஒய்ஃப் எங்க இருக்கான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. மை காட், உங்க வைஃபை காணுமா? அதுவும் இந்த காட்டுலயா? என்ன சார் சொல்றீங்க? இந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு. வழி தவற விட்டுட்டா திரும்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி பழக்கப்பட்ட ஆளுங்களையே இந்த காடு கன்ஃபியூஸ் பண்ணிடும். நானும் அப்பல இருந்து வந்த வழியை கண்டுபிடிச்சிடலான்னு சுத்துறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுறேன். இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க வைஃபை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காட்டுல எனக்கு தெரியாத இடமே கிடையாது. எங்க புலி வரும், எங்க சிங்கம் வரும், எனக்கு எல்லாமே தெரியும். புலி சிங்கம்லாம் வருமா? பயப்படாதீங்க, நைட்ல தான் வரும். அதுக்குள்ள உங்க வைஃபை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாருன்னே தெரியாது, ஆனா இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. முதல்ல உங்க வைஃபை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட தேங்க்ஸ் கேட்டு வாங்கிக்கிறேன். வாங்க போலாம்.
ஆடு தன்னை வெட்ட போறாங்கன்னு தெரியாம அன்பா கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சு கசாப்பு கடைக்காரங்க பின்னாடியே வருமா. அது மாதிரி என் பின்னாடியே வரிய சூர்யா. வா வா, உன்னை இன்னைக்கு என் கையாலேயே கொன்னு போட்டுடுறேன். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுன்னு பாருங்க பங்கஜ். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு மீராஜி. ஏன் இன்னைக்கு டைம் இவ்வளவு மெல்ல போகுது? எனக்கு வர கோவத்துக்கு அந்த தேவி எப்ப கையில கிடைச்சாலும் செவிட்டோட ஒரு அரை விட்டுட்டு தான் நான் பேச போறேன். குச்சி மிட்டாய், குச்சி மிட்டாய், குச்சி மிட்டாய், குச்சி மிட்டாய். மேடம், குச்சி மிட்டாய் சாப்பிடுறீங்களா மேடம்? சார், நீங்களாவது வாங்கிக்கலாமே. இந்த காலத்துல இன்னுமா இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பங்கஜ்? டேய் நீ போ. சார், ஒன்னே ஒன்னு வாங்கி பாருங்க சார், சாப்பிட்டு பாருங்க, பூராத்தி நீங்களே வாங்கிக்குவீங்க. அவர்தான் வேண்டான்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? கிளம்பு, நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். என்ன மேடம் டென்ஷன் சொல்றீங்க? ஒன்னே ஒன்னு வாங்கிக்கிங்க மேடம். சரிங்க மேடம், இந்தாங்க மேடம், ஃப்ரீயாவது வச்சுக்கிங்க மேடம். வேண்டான்னு சொல்றோம்ல. இல்ல மேடம், நீங்க சாப்பிட்டே ஆகணும் மேடம். மீராஜி, அதை வாங்கிட்டு முதல்ல அவனை அனுப்பி வைங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொடுத்துட்டு போ. தேங்க்ஸ் மேடம். ஓ, குச்சி மிட்டாய், குச்சி மிட்டாய். அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க பங்கஜ். எஸ் மீராஜி. பாட்டி, நான் பங்கஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணனே. அதான் கண்ணு தெரியாதவ மாதிரி கூட வந்தனே. நீ கூட ரோட்ல கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியே. ஆமா பாட்டி. பாட்டி, அந்த தேவிங்களோட பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே. தேவி தானே அது? அந்த திருடி தேவி தானே? அதே தேவிதான். அவ எங்க இருக்கான்னு நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே. ஏய், யார் நீ? பங்கஜ், ஸ்பீக்கர்ல போடுங்க. மாறு வேஷத்துல வந்தா என்ன உங்களால பிடிக்க முடியாதா? நீங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சு அந்த விக்கிரகத்தை காப்பாத்திட்டு போறீங்க. அத அந்த அனு நம்பிக்கிட்டு இருக்கா. கால கொடுமைடா அதெல்லாம். அப்ப கண்ணு தெரியாத மாதிரி பாட்டியா வந்தது அந்த ஓல்டு லேடியா வந்த கேடியே நான் தான்டா. ஏய் தேவி, உன் நல்ல நேரம் நீ என் கையில சிக்கல. பாரா எவ்வளவு கோவம்னு. உங்க கோவத்தை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் குச்சி மிட்டாய் கொடுத்து விட்ட. வந்துச்சா? நீங்க 2 பேரும் குச்சி மிட்டாய் சாப்பிடதான் லாய்க்கு. ஒரு நாளும் என்ன என் நிழல கூட உங்களால தொடவே முடியாது. வைங்கடா போன. நம்ம கையிலேயே குச்சி மிட்டாயை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாலே. நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன், நீங்க தான் வாங்க சொன்னீங்க. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா பங்கஜ்? இவ நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளு இருக்காளே. இவ மட்டும் இப்ப என் கையில சிக்கினா அந்த நாளை ஜென்மத்துக்கு அவ மறக்க மாட்டா. நான் இருக்கிற கோபத்துக்கு அவளை கொன்னு புதைச்சாலும் யாத்திரம் தீராது பங்கஜ். எப்படியும் சீக்கிரம் அவ நம்ம கையில மாட்டுவா. அப்ப நான் அவளை டீல் பண்றேன். குச்சி மிட்டாய் அடி கொடுக்கற குச்சி மிட்டாய் இருக்குடி உனக்கு. வாங்க பங்கஜ். ஒரு ஃபைல் கூட இல்ல, ரேக்லயும் இல்லையே. ஹாய் 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 ஜெனி. சார், என்ன சார் எல்லா டாக்குமெண்ட்ஸும் காணோம்? சேஃபா வேற எங்கயாவது வச்சிருக்கீங்களா? வாட்? டாக்குமெண்ட்ஸ் இங்க டேபிள் தான இருந்துச்சு, எங்க போச்சு? வேர் இஸ் தட்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அட்மின்ல சப்மிட் பண்ணலாம் தான் சார் வந்தேன். ஆனா இங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட இல்ல சார். ஃபைல் ரேக்கே காலியா இருக்கு சார். வாட்? ஃப்ரீடா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க?
உங்க டேபிள்ல தானே சார் வச்சேன். உங்ககிட்ட கூட அப்டேட் பண்ணனே சார். அப்புறம் எங்க போச்சு? இங்க யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? அப்படி யாரும் வரலையே. யாரோ ஒரு லேடி வந்தாங்கல்ல மைதிலி. யாரு மெர்லினா? எஸ், இப்பதான் ஞாபகம் வருது. சார பார்க்க போக வேண்டாம், அவர் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல. அவங்க முதல்ல ஆபீஸ் வந்த அன்னைக்கு இப்படிதான் சார் நடந்துச்சு. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு அன்னைக்கே நான் நினைச்சேன். வெயிட். மெர்லின் என் ரூம்குள்ள வந்தா, நான் பிஸின்னு சொன்னேன். அப்புறம் 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 என்னாச்சு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாக்குமெண்ட் சார். இது மிஸ் ஆச்சுன்னா நம்ம மொத்தமா காலி சார்.